பட்டு போல அடங்கிவிட்டார் அங்க. அப்படி கதையா நிஜயா கலுஷம் ஹரதாம் கருணாநிதினாருண சைலஜுஷாம் खगवाहन भाषित तत्त्वविदा वृषवाहन मौन रहस्य भृता गणरान्मुख सूरि सभा गुरुणा गुणसंचय रत्न महोदधिना घनगूढ़ सहस्र करेण यथा तनुकंचुक गुप्त महामहसा चतुरेण चलेन्द्रिय निग्रहणे पटुना परकीय गुणग्रहणे छलवर्जित मौन समाधिजुषा बलतर्जित भीकर कामरुषा जठरं समये परिपूरयता कठिनं व्रतमद्रितटे चरता झषकेतन शस्त्र दुरापहृदा कृषिमात्मविबोध विधौ ददथा भवभीकर वारिनिधिं तरता करतामरसेन सुपात्रवता सुदृशादिक शीतल कान्तिभृता रमणेन सनाथमिदं भुवनम् அப்படின்னு முடியும். ரமணேன சநாதமிதம் புவனம் அப்படின்பா. அந்த பாடினவர் யத்பூர்வம் ஸ்ருதிபார தரிசி திஷனோ துவைபாயனோத்யாருஹத் பశ్చాத் போத கலாவிதூத திமிர சங்காபஹ சங்கரஹ தத் சம்பிரத்யகிலாவனீதலஜுஷாம் ஆச்சார்ய சிம்ஹாசனம் தேவத்வாம் பிரதிவிக்ஷதே நரதனோ கீர்வாண சேனாபதே. தன்னை எப்படி கணபதி பாவத்தோட பார்த்தாரோ அதுபோல தன்னோட குருவை அதுல என்ன சொல்றாருன்னா ஜேஷ்டஸ்யாபி சகோதரஸ்ய குருதாம் பிராப்தோசி தீ கௌரவாத் அப்படிங்கிறார். அதாவது சுப்பிரமணிய ஸ்வரூபமா சனத்குமாரராக சுப்பிரமணியராகவே தான் பகவானை பார்த்தார். சனத்குமாரராக சுப்பிரமணியராக ஞானஸ்கந்தராகவே பார்த்தார். சேஷாத்ரி சுவாமிகளும் அப்படிதான். அப்பப்போ தன்னை அம்பாளா பார்த்துட்டு தன்னை அம்பாள பாவத்தில் வச்சுன்னு பகவான சுப்பிரமணியராகவே பார்க்கிறவர். சுப்பிரமணியராகவே உள்ள பாவத்தை வச்சுப்பார் சேஷாத்ரி சுவாமிகள் அப்பப்போ. அதனால அந்த கீர்வாண சேனாபதேன்னு கூப்பிட்டார். கீர்வாண சேனாபதியாவே பார்த்தார்.